أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முதல் அத்தியாயமான குர்ஆனில் முதலில் பதிவு செய்யப்பட்டுள்ள அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவின் இறுதி வசனங்களை நோக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு ஒரு மனிதனின் மிக முக்கிய துஆவாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காண்பித்து நேர்வழியில் செலுத்திடு யா ரஹ்மான். எப்படிப்பட்ட நேர்வழி? எந்த நேர்வழியில் அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருள் பொழிந்த அருள் மிகுந்த மக்கள் நடந்து சென்றார்களோ, எந்த நேர்வழியில் உன்னுடைய ரஹ்மத்தான பார்வைகள் விழுந்த மக்கள் சென்று வந்தார்களோ அந்த வழியில் நடத்திறியா அல்லாஹ். பொதுவாக எங்கு துஆ கேட்டாலும் ஹிதாயத்து சம்பந்தமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், துஆ கேட்கும் பொழுது ஒழுக்கங்கள் இருக்குது. துஆ கேட்கும் பொழுது நமது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும். இதனாலேயே சொல்லுவோம், நபியுடைய துஆக்கள் நமக்கு தெரிஞ்சா அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்? நம்ம வார்த்தைகள் மூலமாக துஆக்கள் சரியாக நாம கேட்க மாட்டோம். வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லபடியா இருக்கும், ஆனா உண்மையிலேயே நமக்கு தேவையான சிறப்புள்ள துஆக்கள் கேட்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, பேரு மறந்துருச்சு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிரும், உடம்பு ரொம்ப பலவீனமா ஆயிரும், ரொம்ப மெலிஞ்சு போயிருவாங்க. அப்ப நபி அவங்கள பார்க்க போவாங்க. போகும் பொழுது கேட்பாங்க, திடீர்னு இந்த நிலைமைக்கு என்ன காரணம் உங்களுக்கு? அப்ப சஹாபி சொல்லுவாரு, எதுவுமே நான் பெருசா பண்ணல நபியே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நபி கேட்பாங்க, ஏதாச்சும் நீங்க துவா பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லாஹ் கிட்ட வழக்கமா? அப்ப சொல்லுவாங்க, ஆமா நபி, என்னுடைய துவா ஒண்ணு இருக்கு, அல்லாஹ் கிட்ட எப்பவுமே நான் கேட்பேன். என்ன துவா அது? சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த ஒரு வேதனையும் மறுமையில கொடுத்துறாத, வேதனை இல்லாத வாழ்க்கைய எனக்கு மறுமையில குடியா அல்லாஹ், சொர்க்கத்தை கூடியதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்கறது நல்ல வார்த்தைகளா இருக்கு. பிறகு சொல்லுவாங்க, எனக்கு ஏதாச்சும் தண்டனை நீ கொடுக்கறதாக இருந்தா அந்த நரகத்துல கொடுக்காதயா அல்லாஹ், அதுக்கு பதில் உலகத்துல கொடுத்துரு. எனக்கு நீ தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவ்வளவு சக்தி மிகுந்த இவ்வளவு கடுமையான தண்டனைகளை கொண்ட நரகத்துல தண்டனைகளை கொடுக்காத. தண்டனைகள் கொடுக்கறதா இருந்தா எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துரு ரஹ்மானே. இப்ப கேட்கறதுக்கு அழகான வார்த்தையா இருக்கு. நரக தண்டனைன்றது ரொம்ப பெருசு உலகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது. உலக தண்டனைகளை பொறுத்துக்கலாம். ஏன்னா உலக தண்டனைகள் அல்லாஹ் சொல்லுவான், எந்த நபருக்கும் அவங்களுடைய சக்திக்கு மீறி சோதனைகள் இருக்காது. அப்ப உலகத்தில் தண்டனைகளை கொடுத்தியா அல்லாஹ், நான் சமாளிச்சுக்க, நரகத்துல வேணாம். கேட்கறதுக்கு அழகான துவா தானே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நபி சொல்லுவாங்க, உங்க நிலைமைக்கு உங்க இந்த துவா தான் காரணமா இருக்கு. அந்த இடத்துல நபி நமக்கு சொல்லி கொடுத்த துவா, நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு துவா கேட்காதீங்க. அதாவது நரகத்துல கொடுக்கிற வேதனை எனக்கு இங்க கொடுத்துறியா அல்லாஹ், அங்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு, அப்படி கேட்க வேணாம். மாறாக நபி அங்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட நீங்க உலகம் மறுமை சம்பந்தமான துவா கேட்கறீங்க அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி கொடுக்கிறான், நபி இங்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு சிறந்த உலகத்தையும் கொடு, சிறந்த மறுமையையும் கொடு, வ கினா அஸாபன்னார், நரகத்தினுடைய வேதனையை காப்பாத்திரு. அப்ப நமக்கு தெரியும் வார்த்தைகள், நான் நல்ல ரீதியாக அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், ஆனா உண்மையிலே நமக்கு நல்லது அமைஞ்சிட போறது கிடையாது. எவ்வளவு முடியுமோ இஸ்லாம்ல வரக்கூடிய துவாக்களை அப்படியே கேட்கணும். நபி சொல்லி கொடுத்த துவாக்களை அரபி ரீதியா ஞாபகம் இருந்தா ஞாபகப்படுத்தி கேட்கணும். ஞாபகம் இல்லையா ஞாபகம் பண்ணி மனப்பாடம் பண்ணி கேட்க முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ், பொதுவான துவாக்கள் சம்பந்தமாக. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ஹிதாயத்து சம்பந்தமாக வரும். ஹிதாயத்தை பத்தி கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நேரு வழியை காமிச்சிரு, நேரு வழியை காமிச்சிருன்னு கேட்போம். நேரு வழியை காமிச்சா மட்டும் நமக்கு போதாது வெற்றிக்கு. நேரு வழியை காமிக்கிறதோட நேரு வழியில நம்மளை அல்லாஹ் பயணிக்க வைக்கணும். எத்தனையோ மக்கள் இருக்காங்க, பெயர்களை சொல்லி சொல்ல முடியும் அல்ஹம்துலில்லாஹ், நேர்வழி இதுன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனா இருந்தாலுமே அந்த நேர் வழியில பயணிக்காம இருப்பாங்க. அவங்க பணி காரணமாக, அவங்க பதவி காரணமாக, அவங்க குடும்பம் காரணமாக, அவங்க சொத்து சுகங்கள் காரணமாக, அவங்களுடைய பண இழப்புகள் காரணமாக நேர்வழி இதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட என்ன பண்றது ஹஸ்ரத், எனக்கு இப்படி நிலைமை இருக்குது அப்படின்னுவாங்க. நிறைய மக்கள் நம்ம அக்கம் பக்கத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
அப்ப நேர்வழியை காட்டுனா மட்டும் நமக்கு போதாது. நேர்வழி அல்லாஹ் தான் காட்டணும். நேர்வழிய அல்லாஹ் தான் நமக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் தான் நம்மள செலுத்த வைக்கணும் நேர்வழியில. அப்ப அல்லாஹ் கிட்ட எப்ப இந்த நேர்வழி சம்பந்தமாக கேட்கும் பொழுதும், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காண்பிச்சதோடு இல்லாம நேர்வழியில செலுத்திய ரஹ்மான், அல்லாஹ் கிட்ட துவா படி கேட்கணும். எப்படிப்பட்ட நேர்வழி? அதே விஷயங்கள் தான், நேத்து சொன்ன விஷயங்கள் தான். எந்த வழியில உன்னுடைய அருள் மிகுந்த மனிதர்கள் பயணம் செய்தார்களோ அந்த அருள் மிகுந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்லுவான், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இது எல்லா நபியோடு இருந்த சஹாபாக்கள், எல்லா நபியோடு இருந்த தோழர்கள், எல்லா நபிக்கு உதவிகரமாக இருந்த மக்கள், எல்லா நபிக்கு அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த மக்கள், இவங்க எல்லாரும் அடங்குவாங்க. ஈசா அலை இஸ்லாமுடைய சமூகம் அடங்கும், மூசா அலை இஸ்லாமுடைய சமூகம் அடங்கும். அவங்களுடைய மார்க்கத்தை மாத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இறை மார்க்கத்துல வாழ்ந்தாங்களோ அந்த இறை மார்க்கத்துல வாழ்ற வரைக்கும் அந்த மக்களும் இது அடங்குவாங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருப்பாங்க, உஹது மலையில கொஞ்சம் இதுக்காக ஏறிட்டு இருப்பாங்க, நபி இருப்பாங்க. அப்ப அந்த உஹது மலை கொஞ்சம் நடுங்கும், ரஜிஃப பிஹிம். அந்த நபி அந்த சஹாபாக்களை கொண்டு உஹது மலை கொஞ்சம் நடுங்கும். அப்ப நபி சொல்லுவாங்க, உஸ்புத் உஹத், உஹதே நிலை பெற்றிரு, நடுங்காம நிலையாக சொல்லுவாங்க. காரணமும் சொல்லுவாங்க, இன்னமா அலைக்க நபியுன் ஒ சித்தீகுன் ஒ ஷஹீதான், உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. அப்ப யார் யார் இருந்திருப்பாங்க அங்க? நபி இருந்திருப்பாங்க, அபூபக்கர் இருந்திருப்பாங்க, உஸ்மான் இருந்திருப்பாங்க, உமர் இருந்திருப்பாங்க ரலியல்லாஹு அஜ்மஈன். அப்ப இங்க நபிமார்கள் இவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, நபி, சித்திக், ஷஹீத். அப்ப இதே விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் தான் அல்லாஹ்வுடைய கண்ணியமான அருள் மிகுந்த மக்கள். அப்ப நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொடுக்கிறோம் எப்படிப்பட்ட நேர்வழியை கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி எந்த மக்களுக்கு அருள் புரிந்திருக்கிறானோ, நேர்வழி கொடுத்திருக்கானோ அந்த மக்கள் வழியில இருக்கணும். அதே போல கடைசியை முடிப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி இவங்க போன வழியை கொடு, ஆனா எந்த மக்கள் மீது உன்னுடைய கோபங்கள் இறங்குச்சோ அந்த மக்கள் போன வழியை கொடுக்காத, எந்த மக்கள் வழி தவறி போனார்களோ அந்த வழியை கொடுத்துறாத. நேரு வழியை கொடுத்துட்டு நேர் வழியில பயணம் செஞ்சு செய்ய வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த வழியை விட்டு வழி மாறக்கூடிய மக்களை ஆக்கிறாத. நேரு வழியில பயணம் செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டு இந்த நேரு வழியிலிருந்து புறம் தள்ளப்பட்ட மக்களை அங்கே ஆக்கிறாத. ஏன்னா அந்த காலத்து யூதர்கள், நசராக்கள் அவங்களும் அந்த காலத்து முஸ்லிம்கள் தானே. அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதுனவங்க, தௌராத்த ஓதுனவங்க, இஞ்சில ஓதுனவங்க. இன்னைக்கு நாம எப்படி குர்ஆனை ஓதுறோமோ, முஸ்லிம்களா இருக்கிறோமோ, அப்படி அவங்களும் அந்த வேதங்களை ஓதுன முஸ்லிம்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அவங்கள கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்ல கொண்டு வரும். பொதுவாக சொல்லுவாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபங்கள் இறங்கிய மக்கள் யாரு அப்படின்னா யூதர்கள். யூதர்களுடைய இந்த அனாச்சாரங்கள், அவங்களுடைய அட்டூழியங்கள், சுப்ஹானல்லாஹ், பார்க்க பார்க்க நமக்கே கோபம் வரும். இப்படி இருப்பாங்களா மனிதர்கள்? அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மிகப்பெரிய சொந்தக்காரர்களா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லுவான், அல்லாஹ்வுடைய கோபங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆயிருக்காங்க. இன்னும் வலத்தாலின், வழி தவறிய மக்கள், ஈசாயிகள், நசாராக்கள் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுளா பாக்குறாங்கல்ல, அவங்கள சொல்லுவாங்க. ஏன் அவங்களுமே கூட வழி தெரிஞ்ச பிறகு தடுமாறி போனாங்க. நேர்வழி கொடுக்கப்பட்ட பிறகு, குர்ஆன் வந்த பிறகு குர்ஆன் மேல ஈமான் கொள்ளாம அவங்களுடைய பாதையிலேயே பயணம் செஞ்சுட்டாங்க. அப்ப இதுவும் பெரிய தப்பு. அப்ப பொதுவான விஷயங்களை பார்க்கும் பொழுது யூதர்கள் கிட்ட இல்ம் இருக்கும், நாலேஜ் இருக்கும், அமல் இருக்காது. பொதுவாக நாலேஜ், இல்ம் இருக்கும், அமல் இருக்காது. இந்த நசராக்கள் கிட்ட பார்க்கும் பொழுது, ஈசாய்கள் கிட்ட பார்க்கும் பொழுது அமல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், இல்ம் இருக்காது. அப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மையும் கொடு, அமலையும் கொடு. ஒன்ன கொடுத்து ஒன்னு எடுத்துறாத. இல்ம கொடுக்குறியா, அதோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. அமலை கொடுக்குறியா, சரியான இல்ம கத்துக்கிட்டு அமல் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு. இப்படி அல்லாஹ் கிட்ட துஆக்கள் கேட்கணும். இந்த யூதர்கள், நசராக்கள் அவங்க காலத்து முஸ்லிம்களாக வாழ்ந்திருந்தாங்க. அவங்களுடைய இந்த விஷயங்கள், அவங்களுடைய அணுகுமுறைகள், அவங்களுடைய இஸ்லாம் சார்ந்த, அவங்க மார்க்கம் சார்ந்த ஒரு சில தப்பான விஷயங்கள் எந்த அளவுக்கு போல்டான மூவ் எடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல கை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல கை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாத்தி அமைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னைக்கு நல்ல வழியில வச்சுக்கிட்டு இருந்த அந்த மக்கள் தான் பிற்காலத்துல வழி தவறிய மக்களா எடுத்து காண்பிக்கிறான். அப்படி நாமளும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரு வழியை காமிச்சிட்டு நேரு வழியில பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அதே போல கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலில் எங்களையும் கொண்டு வந்துடாது யா அல்லாஹ்.
எங்களை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அப்படிப்பட்ட வழியில கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட துஆ அதிகமாக கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்ட இந்த ஹிதாயத் சார்ந்த துஆக்கள் நாமளும் கேட்கணும், நம்ம குடும்பத்துக்காக கேட்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கணும், நமக்கு தெரியவே தெரியாத நமக்கு பின்னால வரப்போகக்கூடிய நம்முடைய சந்ததிகள், நமக்கு தெரியாத ஒரு 100 வருஷம் கழிச்சு யாரு இருப்பா நம்ம குடும்பத்துல, அவங்களுக்காகவும் துஆ கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்காக துஆ கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுமை வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு துஆ கேட்டாங்க. நம்ம நபி மறுமை வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் துஆ கேட்டாங்க. சந்ததிகள் ரீதியாக பார்க்கும் பொழுதும் கூட நாமளும் நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல துஆக்கள் அதிகமா செய்யணும், நம்முடைய சந்ததிக்கு அதிக துஆக்கள் செய்யணும், நேர்வழிக்காக ஹிதாயத் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியில் செலுத்தப்படக்கூடிய மக்களாக, நேரான வழியில் செலுத்தப்பட்ட மக்களாக, நேர்வழியில் பயணித்து மரணித்து அல்லாஹ்விடம் நேர்வழியில் வாழ்ந்த மக்களாக எழுப்பப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்ப மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.